என்ன பண்ணுறேன்னா அதை நான் பரிமாற்றிக்கிறேன் அப்புறமால அப்போ அது ஒன்றும் நிறைய வேலை இருக்கிறால அந்த இடத்துக்கு. இந்த மம்புல் வந்துண்ணே இது வந்து போட்டால் தான் அதில் உள்ள மீன் வந்து அதில் மாட்டும். அது மாட்டினா அந்த மீன் வந்து சிலேபியாக இருந்தாலும் இருக்கும், இல்லை விராக்கண்டையாக இருந்தாலும் இருக்கும். இது சமைச்சு போட்டால் சீக்கிரம் நோயெல்லாம் வராது சாப்பிட்டோம்னா. சரி பார்த்துருவோம் என்னென்னு பார்த்துருவோம். அது அநேகமாக அண்ணன் ராஜானை பிடிக்கும். அதை நாங்கள் பார்த்து ரசிக்கிறோம். இதை யூடியூப்பில் போடுறோம். இது ஃபேமஸாக ஆக்குறோம். மலேசியா பூரா போகுது இது மீன் போதா மலேசியாவுக்கு. இது வந்து அண்ணன் ஒரு இதுக்காண்டி பிடிக்கிது, ஒரு ஆசைக்கு. அது மாட்டும் எதிர்பார்க்குறோம் நாங்கள். அண்ணன் இன்ஷால்லா சொல்லிச்சு, இன்ஷால்லா அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டணும். அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும், யூடியூப்பில் போடணும். அண்ணன் ராஜானை பிடிச்சதை. இது வந்து மம்புல்ண்ணே. இது போட்டு கேவலப்படுத்துறதுக்கா? ஏண்ணே இது ஜாலி தானே. இந்தியாவுக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கு அண்ணன் கல்யாணத்துக்காண்டி. மீன் போக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் என்னண்ணே கொடுங்க, அப்படியே எடுக்கணும். தூண்டி போகிற வரைக்கும் போடணும் அப்படியே. ஓகே அண்ணே அதாண்ணே தூண்டி அப்படியே கையில் பிடிச்சி மேலே வீசினேன். அப்படியா வீசினாங்க வீசினேன் அப்படி தானே? இல்லைண்ணா இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படி. ஓகே அதை பிடிச்சி ஓகேண்ணா. இப்போ கொஞ்சம் இடத்துல அண்ணன் ராஜா அண்ணன் வந்து மீன் பிடிக்க போகுது. மீனுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நானும் ராஜா அண்ணனும். கடிக்க இழுக்கும்ண்ணே. இழுக்கும்போது டக்கு உள்ளே கொண்டு போகணும். அந்த இதை கொண்டு போனோமே டக்கு பிடிச்சி இழுத்துருண்ணே. வரும் இந்தா இந்த மண்ணோட வாசனை கப்பல் அடிக்குது. ஒரு இடத்துல கடிக்கும். நான் போடுறேன் சேர்த்து. அண்ணாவுக்கு வந்து மீன் பிடிக்கிறது ஒரு ஜாலியாக இருக்கு. அண்ணனுக்கு எப்போ இழுத்துட்டு போட்டேன். சிலேபிதான் சிலேபிண்ணே. கொஞ்சம் நெட்டு பெருசாக இருக்கு. அது சைடுலேயே திங்குதா? ஈயத்தை அப்படி தான் போடுறதா? சரி குஞ்சுண்ணே கடை குஞ்சு நல்லா இருக்குண்ணே. நீங்கள் போட்டு விட்டு இந்தா இது நல்ல மீன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. மாட்டிக்கிடுச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. விட்டுருவோமா இப்படி வச்சுக்குவோம்ண்ணே? வச்சுருவோமா? மீன் பிடித்து மீண்டும் ஆத்தில் விட ஆசை. விட்டுரு விட்டுருவோமா? விட்டுரு விட்டுரு வா அழகா எடுத்து விட்டுரு. ஓகே போடாச்சு. திருப்பி பெருசாக பார்ப்போம்.